2024 1ஆம் மாசம் 28ஆம் தேதி இஸ்ரேல் ராணுவம் வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்தாங்க. அந்த அனௌன்ஸ்மெண்ட் என்ன சொன்னான்னு கேட்டா, குறிப்பா இந்த வெஸ்டர்ன் காசாவில் பர்டிகுலர் பிளேசஸ்ல வாழ்ந்து கொண்டிருக்கூடிய மக்களை நோக்கி, அந்த குறிப்பிட்ட இடங்களில் கூடியவங்க வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவங்க அவசர தேவை காரணமா அந்த இடத்துல இருந்து இவேக்குவேட் ஆகி நீங்க வேற குறிப்பிட்ட இடங்கள் நோக்கி நீங்க போயிட்டணும் அப்படின்ற அனௌன்ஸ்மெண்ட். இதை கருத்தில் கொண்டு குடும்பமா அந்த இடத்துல இருந்து வெளியேற ஆரம்பிச்சாங்க. அப்ப 2024 1ஆம் மாசம் 29ஆம் தேதி அப்படி வெளியேறின குடும்பங்கள்ல மிக முக்கியமான ஒரு குடும்பம் தான் இந்த ஹிந்த் ரஜப் அப்படின்னு சொல்லக்கூடிய 6 வயசு குழந்தையுடைய குடும்பம். மாமா, மாமி, இன்னும் 3 கசின்மார், இந்த மாதிரி. அப்படி 29ஆம் தேதி ஒரு கருப்பு கலர் கியா கார்ல இந்த இஸ்ரேல் ராணுவம் சொன்னது காரணத்தினால் அந்த இடத்துல இருந்து இப்ப வெளியேறி போறாங்க. போயிட்டு இருக்கும் போது அந்த காரை நோக்கி ஒரு டேங்க் வந்து சுடுது. அதாவது எந்த ராணுவம் அந்த இடத்துல இருந்து போக சொல்லிச்சோ அதை மதிச்சு போயிட்டு இருக்கும் போது அதே ராணுவத்தை சார்ந்தவர்கள்ட்ட ஒரு டேங்க் அந்த போயிட்டு கொண்டிருக்கக்கூடிய நபர்கள் அந்த காரை நோக்கி ஷூட் பண்ணுது. அப்படி ஷூட் பண்ணினால என்ன நடக்குதுன்னு கேட்டா, அந்த கார்ல இருக்கக்கூடிய முக்கியமானவங்க, அந்த காரை டிரைவ் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய அந்த அபிலிட்டி யாருக்கு இருக்கோ அவங்க வந்து மரணிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வருது. அதனால அந்த ஹிந்த் ரஜப் அப்படின்னு சொல்லக்கூடிய 6 வயசு குழந்தையுடைய 3 கசின், மாமா, மாமி இவங்க எல்லாம் வந்து அந்த இடத்திலே மரணிக்க வேண்டிய நிலைமை வந்து உருவாகுது. இதை தொடர்ந்து இந்த ஹிந்த் ரஜபுடைய இருந்த இன்னொரு நபர் வந்து அன்னைக்கு உயிர் மிஞ்சிருக்காங்க. அவங்களுக்கு 15 வயசு லயன் ஹமாதே அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. அவங்க என்ன செய்யறான்னு கேட்டா, சில 15 வயசு ஒரு குழந்தையா இருந்தாலும் சில விஷயங்கள் தெரியும். அதன் அடிப்படையில அவசர உதவியை நாடி இந்த பாலஸ்டைன் இருக்கக்கூடிய ரெட் கிரசன்ட் சொசைட்டியை நோக்கி ஒரு கால் வந்து கொடுக்குறாங்க. அந்த கோலை வந்து ஆன்சர் பண்ணும் போது இந்த லயன் ஹமதி அப்படின்னு சொல்லக்கூடிய 15 வயசு இந்த சின்ன குழந்தை என்ன சொல்லுதுன்னு கேட்டா, உயிர் பயத்துல நடந்த சம்பவங்களை சொல்லிக் கொள்ள இல்லாம திணறி இந்த இஸ்ரேல் இப்படி டேங்க் வந்து எங்களை நோக்கி வந்துட்டு இருக்கு, எங்களுக்கு கிட்டத்துல இருக்கு, எங்களுக்கு பயமா இருக்கு, எங்களை காப்பாத்துங்க, அது மட்டும் இல்லாம எங்களை நோக்கி ஷூட் பண்ணினாங்க, இப்ப இந்த எங்களை நோக்கி ஷூட் பண்ணினாங்க இப்படின்னு சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாமே கோல்ல பேசி கொண்டிருக்கும் போது இதெல்லாம் வந்து ரெக்கார்ட் பண்ணி கொண்டிருப்பாங்க இல்லையா. சோ இது ரெக்கார்ட் ஆகுது. இதை தொடர்ந்து என்ன நடக்குதுன்னு கேட்டா, இவங்க இப்படி போன் பேசி கொண்டிருக்கும் போது, கன்வர்சேஷன் பேசி கொண்டிருக்கும் போது இதனுடைய முடிவில் என்ன நடக்குதுன்னு கேட்டா, இந்த லயன் ஹமதே அப்படின்னு சொல்லக்கூடியவரை ஷூட் பண்ணி அவரையும் வந்து கொல்லப்படுது. الو مرحبا عمو. الو مرحبا. ايوه بدك علينا الدبابه جنبك. انتوا متخبيين؟ في السياره احنا جنبين الدبابه. انتوا جوا السياره؟ الو الو அவர் கொண்டது பூரா என்ன நடக்குதுன்னு கேட்டா, இந்த ரெட் கிரசன்ட் சொசைட்டில இருந்து மறக்க கோல் எடுப்பாங்க இல்லையா. அப்படி எடுக்கும் போது அந்த நேரத்துல தான் இந்த 6 வயசு குழந்தையாகிய ஹிந்த் ரஜப் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சின்ன குழந்தை அந்த போன் எடுத்து ஆன்சர் பண்ணுது. அப்படி ஆன்சர் பண்ணும் போது அது அந்த பேசின அந்த அழகான வார்த்தைகள், கம்யூனிகேஷன், அந்த உசுருக்கு பயந்து எதுவுமே தெரியாம அது இருக்கக்கூடிய அந்த நிலைமைகள் சரியா உணராம அந்த 6 வயசு குழந்தை என்ன பேசும் அப்படி அந்த பேசிட்டு இருந்த அந்த கன்வர்சேஷனை வந்து அவங்க ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க. அந்த ரெக்கார்டை இந்த படத்தை எடுத்த இந்த டிரெக்டர் இருக்காங்க இல்லையா, அவங்க என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, இந்த படம் வந்து ஒரு உண்மையான ஒரு சம்பவத்திலிருந்து நாங்க எடுத்து இந்த படத்தை நாங்க உருவாக்கினாலும் இந்த ஹிந்த் ரஜபுடைய இந்த சம்பவம், இந்த போன்